பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த நாளிலும் கூட பாருங்க, சங்கீதம் 37:3 முதல் வரிகளை சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நன்மை செய்ய கத்துக்கொள்ளணும். நன்மை செய்யும் போதும் கூட கர்த்தரை நம்பி, அதாவது அது வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நபர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். நம்ம ₹1,00,000 சம்பாதிக்கலாம், ₹1,00,00,000 சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறேங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து நன்மை செய்யறேன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பல பேர் துரோகிகளும் இருக்கிறாங்க. நான் ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கடந்து போனேன், என்னுடைய சார்பில் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு. அதுல ஒரு இடத்துல மட்டும் உடவையும் அந்த ஒரு சில வேஷ்டிகளும் கொடுக்கும் போது எனக்குள்ள அவநம்பிக்கை, இது சரியா அந்த ஜனங்கிட்ட போய் சேருமா அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன், ஆண்டவரை எப்படி ஆண்டவரை நன்மை செய்யறது? ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லுகிற நபருக்கு நான் சொல்லுகிற இடத்துல கொண்டு போய் சேர்த்துரு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப என்னைக்குமே உங்க நன்மையும் கூட தேவனை சார்ந்திருக்க வேண்டும், ஜபத்தோட செய்யணும். அப்ப அந்த நன்மையை செய்யும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படலாம், பெற்றுக்கொள்கிற நபர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நடந்தோம் அப்படின்னா, நான் நன்மை செய்யறேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் தடையை கொண்டு வருவார், ஆசீர்வாத தடை. தயவு செய்து உணர்ந்து மனம் திரும்புக, தேவன் சொல்வதை மாத்திரம் செய்யுங்கள். இந்த நிமித்தம் நாம் நன்மை செய்கிற நபர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால உயரலாம். எப்படி தொடர்ச்சியை பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.